அரசியல் மயப்படுத்திருக்கிறார். நம்ம பக்கத்து தேசமான ஈழத்தில இலங்கையில நம் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் அங்கு சிங்கள ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது திமுக சொல்லக்கூடிய நடிகர், திமுக சொல்லக்கூடிய கூத்தாடி, திமுக சொல்லக்கூடிய சினிமாக்காரரான அண்ணன் விஜய் அவர்கள் தான் தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி தலைநகர் சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த பெரும் தலைவர். நம் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது சாவக்கூடிய மீனவர்கள் எல்லோரும் என் உடன் பிறந்த அண்ணன்மார்கள். இதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று லட்சக்கணக்கான ரசிகர்களை திரட்டி நாகப்பட்டினமே திரளக்கூடிய வகையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அதில் அவர் சொல்றாரு, இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் போய்விடும் என்று பேசிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எங்களை பார்த்து கூத்தாடி சினிமாக்கார். உதயநிதி ஸ்டாலின் யாருப்பா? சுதந்திர போராட்ட தியாகியா? செக்கிழுத்த செம்மலா? தமிழ் தேசியத்திற்காக போராடியவரா? கூத்தாடிமா? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நயன்தாராவோடு டான்ஸ் ஆடியவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின். ஒரு அமைச்சர் சொல்றார், திமுக ஒரு அமைச்சர், உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தின் பாடல் வரிகள் எல்லாம் அப்படி கருத்தா இருக்கும், விஜய் அவர்களுடைய பாடல் வரிகளை கருத்து இருக்காது. நானும் டிவியை போட்டு பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலினுடைய படத்துல நல்ல கருத்து இருந்துச்சுமா. சாந்தி பூந்தி, அது என்ன மாவட்டம்? சாந்தி பூந்தி, பூந்தி நமக்கு தெரியும். சாந்தி சாந்தி அவங்க தான் கேட்கணும் போல. இதுல என்ன கருத்து இருக்கு? என் தலைவன் ஈழத்தமிழர் மக்களுக்காக மீனவர்களுக்காக போராடிய போது பல்லாங்குழாடி விளையாடி கொண்டிருந்தவன் அவர் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய பச்சை தமிழன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஏன் ஆளக்கூடாது? தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்த பிறகு திமுக இல்ல யார் நினைத்தாலும் அவருடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. எங்களுடைய கூட்டம் என்பது கொள்கைக்கான கூட்டம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. நாம் எல்லாரும் சமம் என்று சமத்துவத்திற்காக போராடிய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர் என்று கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அஞ்சலை அம்மாள் என்கின்ற விடுதலை போராட்ட வீராங்கனை 4 மாத கர்ப்பிணி பெண்ணியாக இருக்கின்ற பொழுது நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறை சென்ற அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த வீர போராளியை மாவட்டம் கொள்கை தலைவராக அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த வீராங்கனையை, அந்த தியாகியை தலைவர் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அஞ்சலை அம்மாளை தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த வீர பெண்மணியை தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். இதுல ஒரு வெட்கக்கேடு என்னன்னா, அஞ்சலை அம்மாள் அவருடைய பேரன் திமுக எம்எல்ஏ, 1000 விளக்கு எம்எல்ஏ எழிலன்னு சொல்லுவாங்க. அவர் கூட அவருடைய பாட்டியினுடைய புகழை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்க்கல. நீ சொல்லக்கூடிய சினிமாக்கார், நீ சொல்லக்கூடிய கூத்தாடி, நீ சொல்லக்கூடிய விஜயதான் அஞ்சலி அம்மாளை கொண்டு போய் சேர்த்த. உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டி வேலுநாச்சியாரை இந்தியா கடந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் கொண்டு போய் சேர்த்தாரா? இல்ல ஸ்டாலின் கொண்டு போய் சேர்த்தாரா? நேர்மையின் அடையாளம், உண்மையும் நேர்மையுமாக உழைத்த மாபெரும் தலைவர். சாராய கடையை திறந்து கொண்டிருந்த பொழுது சாராய கடையை மூடிவிட்டு பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கண் திறந்த காமராஜரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தயாரிக்கு. ஆணுக்கு பெண் சமம், சாதி ஏற்றத்தாழ்வு கூடாது, பிரிவினைகள் கூடாது, ஒடுக்குமுறைகள் கூடாது என்று 97 வயதில் மூத்திர சட்டியை இடுப்பில் பிடித்துக் கொண்டு தெரு தெருவாக போராடின என் பாட்டன் தந்தை பெரியார். பெரியாரின் பேரன் நான். பெரியாரை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று பெரியாரை கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்த தலைவன் என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவரை பார்த்து சினிமாக்காரன்ற கூத்தாடின்ற மாவட்ட செயலாளர் திலீப் பாபு அவர்கள் இருக்கிறாங்க. கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. பாசத்திற்குரிய அண்ணன் லிங்கம் அவர்கள் இருக்கிறாங்க.
இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்களுக்கு நேரடி சவால். வாய்ப்பு இருந்தால் எங்க கார்ல பனையூர் அலுவலகத்துக்கு வாங்க, எம்எல்ஏ வாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கக்கூசுல கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருந்தவர் அவர் தானே. கொள்ளையடித்த பணத்தை எங்க ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று தெரியாமல் பாத்ரூம் கக்கூசில் ஒதுக்கி வைத்த நபர் அவரு. அவ்வளவு பணத்தை கொள்ளையடித்த அந்த கொள்ளைக்காரனையும் கூட்டுவாங்க. பனையூர் அலுவலகத்துக்கு போவோம். பனையூர் அலுவலகத்தின் கதவுகள் திறக்கப்படும். அங்கு தந்தை பெரியாருக்கும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் சிலை இருக்கிறது. நான் உங்களோடு வருகிறேன். மாவட்ட செயலாளரோடு, கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத் அவர்களோடு, அண்ணன் லிங்கன் அவர்களோடு நாங்கள் உங்களுடைய எம்எல்ஏ சந்திரன் அவருடைய காரில் அமர்ந்து கொண்டு அண்ணா அறிவாலயத்துக்கு திமுகவினுடைய அலுவலகத்துக்கு வருகிறோம். அங்கு அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சிலை இருந்தால் நான் பேசுறதை இதோட நிறுத்துறேன். நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம், நாங்க பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறோம், நாங்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறோம். சாதி பிரச்சனை இருக்க கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். வரும்போது மாவட்ட செயலாளர் ஒரு கிராமத்தை காமிச்சார். அங்கு வேற சமூகம், இங்கு வேற சமூகமா இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு தலைவனை மட்டும்தான் ரெண்டு சமூகத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த தலைவன் யாருன்னா அண்ணன் விஜய் அவர்கள் தான். இங்கும் தலைவருடைய போட்டோ இருக்குது, அங்கும் தளபதியினுடைய போட்டோவாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சாதியை வைத்து, மதத்தை வைத்து மக்களை பிரித்த போது, பிரிந்து கிடந்த மக்களை வா நாம் எல்லோரும் இணைவோம் என்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற தத்துவ முழக்கத்தோடு வந்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் நினைச்சிருந்தா தேசிய வெற்றி கழகம் வச்சிருக்கலாம், இந்திய வெற்றி கழகம் வச்சிருக்கலாம். அவர் ஏன் தமிழக வெற்றி கழகம் வைக்கணும்? அவர் தமிழ்நாடு தாண்டி, இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன், இந்த தமிழை காக்க வேண்டும், தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், திருட்டு கும்பலிடம் இந்த தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோடிகளை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு இந்த கேடிகளை வீழ்த்த வந்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். எங்களிடம் கொள்கை இருக்கு. பிஜேபி விஜயை இயக்குது. திருத்தணி மண்ணிலிருந்து சொல்றேன், முருகனுடைய வாழ்விடம் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து சொல்றேன், சொட்ட மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. பாசிசம் பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை, பிஜேபி என்கின்ற ஒரு மதவாத கட்சியை, பிஜேபி என்கின்ற ஒரு பிரிவினை கட்சியை, பிஜேபி என்கின்ற ஒரு ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அயோக்கியர்கள் யார்? திமுக. திமுக தான் கொண்டு வந்தது. பிஜேபியோடு கூட்டணி வைத்து கருணாநிதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, உதயசூரியன் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. வாக்களிப்பீர் தாமரைக்கு, வாக்களிப்பீர் பிஜேபிக்கு, சிந்தாமல் சிதறாமல் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அயோக்கியர்கள் ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து பிஜேபி பீட்டும் என்று பேசுவதற்கு வெட்கம் இல்ல, அவமானம் இல்ல. நாங்க எதிர்க்கிறோம் கொள்கை தலைவர், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற போது ஒரு தம்பி கேட்டான், உள்ள பூந்து கேட்கிறான், அண்ணா ஜனநாயகம் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? நானாடா ப்ரொடியூசர், இல்ல நானா சென்சார் போர்ட்ல உட்கார்ந்துருக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு ஜனநாயகம் வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 2 மாதத்திற்கு பிறகு வந்தால் 2 மாதத்திற்கு பிறகு வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று வரும். அதனால தம்பி, நான் தளபதி விஜய் நடித்த படம் ஜனநாயகம் பார்க்க விரும்பல, முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று பார்க்க விரும்புறேன். அதனால ஒரு 2 மாசம் காத்துரு. நம்மளை பார்த்து சொல்றாங்க பிஜேபி பீட். பராசக்தி யாரோட படமா? பராசக்தி ஒரு படம் வச்சா சிவகார்த்திகேயன் நடிச்சார்ல, அந்த படம் எப்படிமா வெளியில வந்துச்சு? அந்த படம் எப்படி வந்துச்சு? சென்சார் போர்டு பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு, சென்சார் போர்டு மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்குது. பராசக்தி வந்துருச்சு, ஜனநாயகம் வரல. நம்ம பிஜேபி பி டீம்னா ஜனநாயக நேரத்துக்கு வந்திருக்கணுமா கூடாதா? அப்போ தமிழ்நாட்டில் உண்மையான பிஜேபியினுடைய பி டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன் அப்படின்னு தாமரையை மலர வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபியை மலர வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆளும் திமுக நம்மளை பார்த்து சொல்றாங்க பிஜேபி பி டீம். அப்புறம் சொல்றாங்க திமுக என்பது கொள்கை கட்சி,
திமுக போன்ற கொள்கையை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. நான் நினைச்சேன் சரி பயங்கரமான கொள்கை எல்லாம் வச்சிருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா இந்த விருதுநகர் மாநாடு பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? வாழைத்தார புடிச்சிட்டு தொங்குறாங்க, அப்படியே வாழைத்தாறு தொங்குறாங்கல்ல, அதை பார்த்துட்டு இன்னொருத்தன் தொங்குறான். அந்த தொங்குறவனை பார்த்து இன்னொருத்தன் தொங்கும்போது அவன் டவுசரை வந்து போச்சு. அட சிரிக்காதப்பா, உண்மையில தான் சொல்றான். பாத்தியா இல்லையா? மாநாட்டு திடல்ல இருந்த கூட்டத்தை விட மாநாட்டு திடலுக்கு பக்கத்துல இருந்த டாஸ்மார்க்ல கூட்டம் அதிகம். கரும்ப களவாடிட்டு ஓடுறாங்க. மாநாடு முடிஞ்சு வண்டியில பத்திரமா வீட்டுக்கு போங்கடான்னா கார்ல யாரு போவா? மக்கள் தானே போவா. கார் ஃபுல்லா சேரு. மாநாட்டு திடல்ல போட்ட சேரெல்லாம் திருவிட்டாங்க. இவங்க எங்களை பார்த்து கொள்கையற்ற கட்சி தாவேக்க அப்படிங்கிறோம். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நீ நடத்தல? சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருப்பது சாதிவாரிய கணக்கெடுப்பு. ஏன் நீ நடத்தல? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு எதற்காக தனிச்சட்டம் நீ கொண்டு வரல? நாங்க கேட்கிறோம். வாக்குறுதிகளை சொல்ற, ஏன் இன்னும் அந்த வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றல? இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இரும்பு கரம் தொலைஞ்சு போச்சா இல்ல துருப்பிடிச்சிருச்சா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாழ்ந்த வள்ளலார் பரம்பரையை சார்ந்தவர்கள் நம்ம. ஒரு வடமாநில இளைஞன் ஒருத்தன் வேலைக்காக வரான், பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை. அந்த ரயில் பெட்டியில வச்சு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா போதையில அவனை எப்படி வெட்டி வீழ்த்தினார்கள் என்று பார்த்திருப்பீங்க. இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? இது திராவிட மாடல் கிடையாது, கஞ்சா மாடல். எங்கு திரும்பினாலும் போதை புழக்கம், எங்கு திரும்பினாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இதை எல்லாரும் அப்பான்னு சொல்லுங்க. எப்படிப்பா? நம்ம அப்பா தானப்பா அப்பான்னு சொல்ல முடியும்? ரோட்ல போறவன்லாம் அப்பான்னு சொல்ல முடியுமா? அப்பான்னு சொல்லு. சரி அப்பா ஸ்டாலின் அப்பா. சரி அப்பா என்னம்மா பண்ணுவாங்க? சாராயம் ஊத்தி கொடுப்பாங்களா? ஊத்தி குடிப்பாங்களா? எங்க வீட்டுல ஊத்தி கொடுக்க மாட்டாங்க. அப்ப அப்பா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மதுக்கடைகளை படிப்படியாக இழுத்து மூடணும். மதுவில்லாத ஒரு மாநிலத்தை நீங்க உருவாக்கணும். நீங்க அப்படி பண்ணாம எங்கு திரும்பினாலும் டாஸ்மார்க். நைட்டு 12 மணிக்கு போனாலும் சரக்கு கிடைக்குது, நைட்டு 1 மணிக்கு போனாலும் கிடைக்குது. சரக்கு மட்டும் இல்ல, கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் தடுக்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி அப்பாவா இருப்பாரு? அவர் அப்பா கிடையாது, நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற எம்டி டப்பா. என்ன டப்பா? எம்டி டப்பா. அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கட்டடங்கள் இடிந்து விழுது, மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்கும் போது அப்படியே தலையில விழுது. திருவள்ளூர்ல ஒரு 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மதிய உணவு சாப்பிட்டு இருக்கான், சுவர் இடிந்து விழுந்துச்சு, அந்த மாணவன் இறந்து போயிட்டான். ஆஸ்கார் நாயகனே, நடிப்பு அரக்கனே. யாருப்பா நடிப்பு அரக்க? அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, ஏன் எங்க போன? கரூருக்கு அவசர அவசரமாக ஓடிய நடிப்பு அரக்கனே, எதற்காக அந்த இறந்தவன் வீட்டுக்கு நீ போன? கோயமுத்தூர்ல சாப்பாடுல பள்ளி விழுந்து எத்தனை பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்க? 40 பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்களே. அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்க இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா? போய் பாத்தீங்களா? தென் தமிழகம் முழுவதும் அங்கு சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள், ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? மக்களோடு நான். எந்த மக்களோடு? நீங்க நெசவாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இந்த திருத்தணி பகுதி. மக்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினாங்களா? கிடையாது. அப்போ வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் இந்த திமுக கட்சி இருக்கு. இந்த திமுக கட்சியை வீழ்த்த வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனாலதான் தலைவர் சொல்றாரு, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் அநீதி, அராஜகம். சொல்றதை மட்டும் திரும்ப சொல்லுப்பா. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. திருட்டு திமுக முதற்றே உலகு, அயோக்கிய திமுக முதற்றே உலகு. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த ரீல்ஸ் மன்னன் கேட்கணும். ரீல்ஸ் நாயகன் யார் தெரியுமா? உங்க இதுல சந்திரன் ஐயா. பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க, பைக்ல இப்படி போயிட்டு இருக்கிறாரு, பாக்கெட்ல போன் ஆன் பண்ணி வீடியோ போட்டாச்சு, ரெக்கார்டிங் போட்டு. எதற்கு அந்த பேருந்து நிற்கவில்லை? ஏன் நிற்கவில்லை? உடனே 5 நிமிஷம் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வருது. மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன்
அட சந்திரா சந்திரா, என்னையா ஒரு சோதனையா இருக்கு. கடைசியா எப்போ உங்க சட்டமன்ற உறுப்பினரை பாத்தீங்க? எப்போ? எத்தனை மாசம் இருக்கும்? வருஷங்கள் ஆயிடுச்சா? அவர் மக்களுக்காக உழைக்கிற எம்எல்ஏவா? இந்த திருத்தணி தொகுதியில் தலைவர் அவர்கள் யாரை கை நீட்டி வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, அண்ணா அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எப்படி எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து புரட்சியை ஏற்படுத்தியதோ, அண்ணா என்கின்ற 3 எழுத்து எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, அதன் பிறகு விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியை ஏற்படுத்தியது. டிஎம்கே என்கின்ற 3 எழுத்து, டிவிகே என்கின்ற 3 எழுத்து கதிகலக வைத்துக் கொண்டிருக்கு. கொள்கை கூட்டம் கொள்கை கூட்டம்ன்றாங்க. உதயநிதி சுதந்திர போராட்ட தியாகி. ஏன்பா சிரிக்கிறீங்க? உண்மையதான்ப்பா சொல்றேன். அவங்கள நடிகர்னு சொல்லக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லணுமா? சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லணுமா? அவர் பிறந்த நாள் ஃபங்க்ஷன். இது எதுக்குன்னா நம்ம சந்திரன் அவர்களுக்கு. அவர் சந்திரன் அவர்கள் ரீல்ஸ் மூலியமா சொல்லிட்டோம் பதில். அவருடைய பிறந்த நாள் நிகழ்வுல மேடையில நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டு ஒன்றும் போடுறாங்க. கீழே ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. கருப்பை ரொம்ப குசும்புகாரன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கருப்பை ரொம்ப குசும்புகாரன் தான். அவரு பெரிய கருப்பன் அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். பாட்டு ஒண்ணு போட்டாங்கம்மா. இந்த பாட்டுக்கு என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம் என்று இந்த சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்கள் நாளை காலையில ஒரு ரீல்ஸ் போடணும் தலைவா. இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்து லைக் கமெண்ட்லாம் போட்டுருவேன். என்ன பாட்டு தெரியுமா? பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குளிக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தால. பெரிய கருப்பனுக்கு பொங்கிருச்சு போல. அவர் ஒண்ணு, அம்மா அங்க நின்று ஆடாதம்மா, இங்க முன்னாடி வந்து ஆடுமா. இப்ப நம்ம ரீல்ஸ் மன்னன் இருக்காருல்ல சந்திரன் அவர்கள், அவர் பதில் சொல்லணும். திமுக என்பது கொள்கை கட்சின்றீங்கல்ல, திமுக என்பது கோட்பாடு கட்சின்றீங்கல்ல, இந்த குலுக்கி வச்ச கொக்கா கோலா அது என்ன கொள்கை, அது என்ன கோட்பாடு? ரம்மு ஜிம்மு அது உங்களுக்கு தான் தெரியுமா? அது எந்த சித்தாந்தத்துல வருது? ஒரு பெண்மணி படிக்க வராங்கம்மா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு படிக்க வந்த பெண்மணியை பாலியல் வன்முணர்வு செய்தது யாருப்பா? திமுக. 2 வயது சிறுமியை கற்பழித்தவ அயோக்கியன் யாரு? திமுக. விமானத்துல போறங்க, கம்முன்னு தானே போனோம். வேலை செய்ய வந்த பணிப்பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து பாலியல் பலாத்காரம் செய்த அயோக்கிய கேடு கட்டவன் யார்? திமுக. மக்களுடைய கிட்னியை கொள்ளையடித்தது யார்? கோலமாவில் கொள்ளையடித்தது யார்? பிளீச்சிங் மாவை கோலமாவனே தெரியல, கோலமாவை போட்டுட்டு பிளீச்சிங் மாவுன்ட்டான். அத ஒரு செய்தியாளர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாருப்பா? கரெக்டா சொல்ற தலைவா, செம ஃபார்ம்ல இருக்கிறிய மேயர் பிரியா மேடம். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கொள்ளை 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 கொள்ளை. தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாட்டிற்காக கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஜவஹர்லால் நேரு. நாட்டு மக்களுடைய சொத்தை தனக்காக கொள்ளையடித்தவர் திருச்சி KN நேரு. ஆமாவா இல்லையா மாவட்டம்? 1020 கோடிங்க. அரசு வேலை வாங்கி தர, வேற இடத்துக்கு பணி மாத்தணுமா, 30 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, 40 லட்சம் கொடு என்று கொள்ளையடித்த கொள்ளைகார கும்பல் தான் இந்த கும்பல். ஆணவ போக்கோடு மமதை திமிரோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி எங்கள் கட்சியை வீழ்த்துவதற்கு யாரும் கிடையாது என்று கொக்கரித்த திமுகவை தூக்கி எறிவதற்காக வரக்கூடிய தலைவன் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். நாங்க அப்படியே பிரம்மாண்ட கூட்டணி 21 பேர் கூட்டணி வச்சிருக்கோம். எதுக்கு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பாதி பேருக்கு யார் யாரெல்லாம் கூட்டணியிலே தெரியல, குழம்பி போயிருக்காங்க. 21 பேரா யாரா அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு 10 பேர் கூட்டணி. அந்த 10 பேர் யாருன்னா அந்த 10 பேருக்குமே தெரியாது. அது ஒரு கூட்டணின்னு சொல்லிக்கிறான். நீ 21 பேர் சேர்ந்து கூட்டணியாக வந்தாலும் சரி, நீ 10 பேரோட சேர்ந்து கூட்டணியாக வந்தாலும் சரி, ஒத்தத்தல ராவணனாக தமிழ்நாட்டின் மொத்த
அதிமுகவை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த போர்படை தளபதி எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய ஆதரவோடு, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய துடிப்போடு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவன் தான் எங்கள் அண்ணன் விஜய். நீ எத்தனை கூட்டணி வேணாலும் வச்சுவா, 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு ஆலமரம் அரசமரம் என்று சொல்லக்கூடிய திமுகவை வெட்டி வீழ்த்தக்கூடிய போர் புரசு தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த கூட்டணி எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த வடிவேல் ஒருத்தர் நகைச்சுவை நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசினார். தண்ணியில போறவன் தான் கேப்டன், தண்ணியிலேயே இருக்கிறவன் கேப்டன் கிடையாதுன்னு பேசினார். திமுக வாடகை வாய்களை வைத்துக் கொண்டு, ஊடகத்தை வைத்துக் கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவ்வளவு கொச்சைப்படுத்தினாங்க. எப்படி போய் பிரேமலதா அண்ணி போய் அங்க கூட்டணி வச்சாங்கன்னே தெரியலையே. இதெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. இதற்காகத்தான் புரட்சி தலைவர் ஏற்கனவே பாடல் வரிகள் மூலமா சொல்லிட்டாரு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒலிப்பே, பொது நீதியிலே புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பே, நல்லோர் முகத்திலே விழிப்பே, நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று புரட்சி தலைவரின் நிகழ்கால புரட்சி தலைவராக வரக்கூடியவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். சாதாரணமாக எங்களை எடப்படாதீங்க. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. சாதாரணமாக கையாண்டு விடலாம், சாதாரணமாக அணுகி விடலாம், எளிதாக வீழ்த்தி விடலாம். அப்படி ஏதாவது ஒண்ணா பயந்துருவாங்க. அவர் ஒன்றே சில இருக்கா பேசுறது ரொம்ப பிடிச்சிச்சா? லவ் யூன்றாப்ல. I love you too bro. அவர் ப்ரோ ஏன் தெரியுமா? அவர் இளைஞரணியில இருக்காரு, அதனால அவர் ப்ரோ. கண்டென்ட் வரதுச்சு பார்த்தா. அப்படி இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் வரார். எங்கு திரும்பினாலும் அடக்குமுறை. நம்ம மிரட்டினா அப்படியே பயந்துருவாங்க தாவேகாவினர். பேனர் வைக்க விடாம தடுத்துருவோம், கொடியேற்ற விடாம தடுத்துருவோம். மிரட்டலுக்கு பார்த்து பயந்ததெல்லாம் அது எங்க தாத்தா காலம், எங்க அப்பா காலம். இது தாவேகாவின் காலம், எங்கள் அண்ணன் விஜயின் காலம். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தோர் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை சந்திரன் அவர்களே, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, தீய சக்தி திமுகவை கூண்டோடு வீழ்த்துவதுதான் எங்களுடைய இலக்கு என்று நாங்கள் போராடுகிறோம். கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக சமூக நீதி ஆட்சியை, பெண்ணுக்கான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் சமரசம் செய்திருந்தால் அவர் எங்கேயோ இருந்திருக்கலாம். ஒரு வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? திமுக காரங்களை பார்த்து கேக்குறாங்க, களத்திற்கு வர வைத்து எதிர்கொள்வதுதான் வீரத்தின் அடையாளம். நீ எஸ்ஓபின்னு ஒண்ணு கொண்டு வந்துடுற. 4999 பேர் கூடனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமா? 5000 பேர் வந்துட்டாங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் நம்ம தலைவர் சும்மா 100 பேர் வர்றதுக்கு. என் தலைவர் வெளியில வந்தாவே தமிழ்நாடே திரளும். என் தலைவர் வெளியே வந்தாவே என் தலைவனை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கூட்டம் வரும். அதை கட்டுப்படுத்த வேண்டியதான் காவல்துறையினுடைய கடமை. நீ அப்படியே எல்லா நெருக்கடியும் கொடுக்கறது, அனுமதி கொடுக்காம பாத்தியா எங்களை பார்த்து தாவேக்கா பயந்துருச்சு. நாங்க ஏன் தாவேக்காயை பார்த்து தாவேக்காயா உங்களை பார்த்து நாங்க பயப்படணும்? நாங்கள் பயந்தவராக இருந்தால் இந்த திருத்தணி மண்ணில் இருந்து ஆளும் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் திமுகவினுடைய முகத்திரையை நான் கிழித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு எந்த பயமுமே கிடையாது. நாங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கல, நாங்கள் மக்களுடைய வரி பணத்தை சுரண்டல, நாங்கள் குடும்பாட்சி நடத்தல, நாங்க மன்னராட்சி நடத்தல,
நாங்கள் இந்த மண்ணுக்கான நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆரின் பேரனாக, காமராஜரின் பேரனாக, அஞ்சலை அம்மாளின் பேரனாக, வேலுநாச்சியாரின் பேரனாக, தந்தை பெரியாரின் பேரனாக நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். நீ கொள்கையே பேச மாட்டேன்ற, கோட்பாட பேச மாட்டேன்ற, தனி மனிதத்தை பத்தி பேசுற. பேசுவோமா? ஸ்டாலின் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கையை குறித்து பேசுவோமா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தனி மனித வாழ்க்கையை குறித்து பேசுவோமா? யாரா பால் தாயில்னு சொல்றது? சொல்றாங்க தலைவா, உதயநிதி ஸ்டாலின் பால் தாயில்ன்றாங்க. பால் தாயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியும்ல. பேசுவோமா? பேசணும்னா ஒரு திமுக காரன் கூட வீட்டை விட்டு வெளிலவே வர முடியாது. எவன் வெட்டி எந்த வீட்டுல இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. உண்மையதான் சொல்றேன். மறந்த ஐயா கலைஞர் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை குறித்து பேசுவோமா? நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லு. 506 வாக்குறுதி கொடுத்தா எத்தனை வாக்குறுதி நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லு. தனி மனித வாழ்க்கை குறித்து பேசுவது. இந்த மூக்குக்கு கீழே மீசையை வைடான்னா ஒருத்தன் மூஞ்சி ஃபுல்லா மீசையை வச்சிருந்தான். நக்கி கோபால், நக்கி கோபால், நக்கீரன் கோபாலாப்பா, என்ன கோபால்? நக்கி கோபால். அண்ணா அறிவாலயம் தூக்கி போடக்கூடிய எலும்பு துண்டை நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற நக்கி கோபால் சொல்றான், நீ உண்மையான பத்திரிகையாளனாக இருந்தா, நீ துணிச்சலான பத்திரிகையாளனாக இருந்தா, திமுக செய்து கொண்டிருக்கின்ற அந்த அடாவடித்தனத்தை கேள்வி கேட்பதுதான் பத்திரிகையினுடைய தர்மம். பேசுறியா நீ? பேச மாட்டேன். 200 ரூபாய் கொத்தடிமை போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவை பாய் திறந்து பேசாமல் தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க, தாவேக்காவை எதிர்த்து பேசுகிறார்கள் என்றால், நம்மை எதிர்க்கிறார்கள் என்றால் நாம் என்றோ வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். யாருப்பா அவரு? நம்ம கட்சி தானே? யாரு? அதிமுகவா? அடிமை திமுக. உண்மையதானே சொல்ற? அவங்க தானே சொன்னாங்க பிஜேபியோடு நாங்கள் தெரியாம கூட்டணி வைத்து விட்டோம். எஸ்டிபிஐ மாநாட்டில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய தோழர் இருக்கீங்களா? அது ஐயா ஒருத்தர் இருக்கிறார். எஸ்டிபிஐ மாநாட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் இங்க இருந்து கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவர் தான் சொல்றாரு, பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன், பிஜேபியோடு தெரியாம கூட்டணி வச்சுட்டேன், பிஜேபி ஒரு கட்சி ஒரு தீய கட்சி என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெக்கமே இல்லாமல் பிஜேபியோடு ஏன் கூட்டணி வச்சுங்க? நீங்க பண்ண தப்ப கேள்வி கேட்கிறான். குற்றமுள்ள நெஞ்சு தானே குரு இருக்கும். அவர் வீரனோட வந்திருப்பார். வீரன் திராவிட பானம் ஒன்று இருக்கு தெரியுமா? திராவிட பானம். அது பேர் வீரமா வீரனா? வீரன் போட்டாதான் இவங்களுக்கெல்லாம் வீரமே வரும். அது கூட நிறைய டூப்ளிகேட்டா தலைவா, டூப்ளிகேட்னு ஒரு ஞாபகம் வரும். யாரோ ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா விஜய் அவர்கள் சினிமாக்குள்ள போயிட்டாப்ல, சினிமால இருந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துல வெற்றிடம் இருக்கு, அதையே நீங்க இட்டு நிரப்பக்கூடாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்ல, ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கிறாரா, பரவாயில்லையா, நல்ல யோசனையா தானே இருக்கு, நம்ம பேரன் இன்ப நிதி தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காப்ல, ஏன் நம்ம ஒரு படம் நடிக்க கூடாதுன்னு அவர் ஆள் மனசுல போயிருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரமா மாறிடணும்ல, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்படி விஜயா மாறணும். முழு சந்திரமுகியாக மாறினான். சந்திரமுகியை பார்த்தான், சந்திரமுகி இருக்கக்கூடிய அறைக்குள் சென்றான், சந்திரமுகியாக நின்றான், சந்திரமுகியாக நடந்தால் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க போல. அவர் உடனே தலைவர் மாதிரியே காப்பி கலர் பேண்ட், அப்படியே வெள்ளை கலர் சட்டை, அப்படியே நடக்கிறாரு. முடியல, துண்டு. அந்த பக்கம் ஒரு 4 பேருக்கு காசு கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் ஒரு 4 பேருக்கு காசை கொடுத்துட்டாங்க, நான் நடந்து வருவேன், துண்டை இப்படி தூக்கி போடுங்கடான்னு. அது எவனோ ஒருத்தர் செம்ம கான்ல இருந்துக்கிறான். 10 துண்டையும் சேர்த்து தூக்கி ஒரே அடி திணறிட்டாப்புல. ஐயா ஸ்டாலின் மூஞ்சே சிவந்து போச்சு தலைவா. ஐயா ஸ்டாலின் அவர்களே, ரியலுக்கும் ரீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டின் ஒரே தளபதி எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். டூப்புக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ரியலுக்கும் டூப்புக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தலைவர் ரியல், அவர் டூப் இல்ல. அதனால மக்கள் பிரச்சனையை பேசுங்க. சும்மா எங்க தலைவர் மாதிரியே காஸ்டியூம் போடுறது, தலைவர் மாதிரியே நடக்கிறது, அவர் எந்த டெய்லர் கடையில போயிட்டு துணி தைக்க கொடுத்தாரு அந்த கடைக்கே போற மாதிரியான செயல்பாடுகள்லாம் வேணாம். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆட்சி முடிய போகுதுன்னு 2 மாசத்துல திமுக வீட்டுக்கு போக போகுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வேலையை பாருங்க. எங்க தலைவர் மாதிரி இந்த கதாபாத்திரம் போடுவது எல்லாம் விட்டு விடுங்க. அதனால இங்கு திரளாக கூடியிருக்கின்ற என் தாய்மார்களே, சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும்
ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு. வரலாற்றில் எப்போதும் ஒரு முறைதான் இது போன்ற தலைவர்கள் வருவாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர் டெல்லி பாபு ஒரு விஜய், சம்பத்குமார் ஒரு விஜய், அண்ணன் லிங்கம் ஒரு விஜய், பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு விஜய், இவர் ஒரு விஜய், அவர் ஒரு விஜய், இவர் ஒரு விஜய், இங்கு கூடியிருக்கின்ற தாய்மார்கள் எல்லோரும் விஜய். வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்கே விஜய் என்ற முழக்கத்தோடு நம்ம முன் வச்சு போறோம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று உங்களை நம்பி வரோம். உங்களை நம்பிதான் தலைவர் வரார். அதனால தலைவர் அவர்களை நீங்க வலுவாக கரம் பிடித்துக் கொள்ளணும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்கணும். விசில் என்கின்ற ஒரு சின்னத்துக்கு உங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க உருவாக்கி கொடுக்கணும். சொல்றாங்க திமுக கட்சி, ஆனா லாஸ்ட் டைம் டயலாக் கூட முடிச்சறேன். ஆமா, அவர் டெல்லி பாபு கண்டிப்பாக டெல்லிக்கே போயிடுவார் விரைவில். மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தோடு போவார். திமுக காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, விசிலடிச்சான் குஞ்சிகள் தானே சொல்றாங்க, விசிலடித்தான் கும்பல், விசிலடித்தான் குஞ்சிகள் என்றெல்லாம் சொல்றாங்க. எம்எல்ஏ சந்திரன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களே இவர்களே அமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் எல்லோரும் விசிலடித்தான் குஞ்சிகள் தான். என்ன உங்களுக்கு சந்தேகம்? நிரூபிச்சு காட்டணுமா? நாங்கள் விசிலடித்தான் கும்பல் தான், நாங்கள் விசிலடித்தான் ரசிகர்கள் தான், நாங்கள் விசிலடித்தான் கூட்டம் தான். திமுக என்பது தீய சக்தி என்று தெரு தெருவாக விசிலடித்து திமுகவின் முகத்திலே நாங்கள் கிழிக்கத்தான் போறோம். தலைவா, வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சந்திரன் இருப்பார்ல எம்எல்ஏ, நம்மால ரீல்ஸ் மன்னன், அவர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு கூட விசிலடிங்க, தப்பே கிடையாது. வாய்ப்பு இருந்தா உள்ளே போங்க, வீட்டுக்குள்ளே போங்க, சோஃபால உட்கார்ந்து கூட விசிலடிங்க. அவர் காதுகள் கிழிகின்ற வரையில் நீங்கள் விசிலடிங்க. விசில் என்பது விடுதலைக்கான முழக்கம், விசில் என்பது மாற்றத்திற்கான முழக்கம். விசில் அடித்தால் குப்பை வண்டி வருமா, தாவேகாவினர்கள் வருவார்களா என்று தெரியாது என்று எங்களை ஏளனம் செய்கின்ற திமுகவை பார்த்து சொல்கிறோம். ஆம், விசில் அடிக்கின்ற போது காலையில் குப்பை வண்டியோடு வருவார்கள். விசில் அடிக்கும் போது குப்பை வண்டி தெருவுக்கு வரும். தெருவுக்கு குப்பை வண்டியோடு வருகின்ற பொழுது, அந்த விசில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது, எங்களுடைய தாய்மார்கள், என் பாட்டிகள், என் அம்மாக்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில கருப்பு கலர் கவர் ஒண்ணு தூக்கிட்டு வருவீங்களா? டஸ்ட்பின் ஒண்ணு தூக்கிட்டு வருவீங்களா? அந்த கருப்பு கலர் கவரிலும் அந்த டஸ்ட்பினிலும் இருப்பது திமுக என்கின்ற குப்பை. அந்த குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புதைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு என்று கூறி, மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். புரட்சி தானாக உருவாகாது, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. இங்கு நாட்டிற்கு கிளி கழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர்கள் பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென் பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, பிடிப்புற்று எழுக என்று விழிப்புற்று வந்திருக்கின்ற கூட்டம் தான் தாவேகா கூட்டம், அண்ணன் விஜயின் கூட்டம். இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக மாறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.